இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் இந்த நியூஸ் வந்திருக்குல்ல, இந்தியாவோட எக்கனாமி ரொம்ப ஸ்லோவாக இருக்குது, அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸை கட் பண்ணியிருக்கு. அதனால் இந்த இயர் பட்ஜெட்டோட முக்கியமான பாயிண்ட். ஸோ டேக்ஸ் கட்டுக்கும் எக்கனாமி பூஸ்ட் பண்ணுறதுக்கு இருக்கிற அந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு நிறைய தடவை கரண்ட் அஃபேர்ஸில் பார்த்துருக்கோம். பட் அகைன் ஃப்ரண்ட் பேஜில் வந்ததுனால அகைன் பார்க்கலாம். ஸோ இப்போ இந்தியாவோட எக்கனாமியோட பேசிக் ப்ராப்ளம் என்ன? வாட் இஸ் இந்தியாஸ் ப்ராப்ளம்? யூத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட், அதாவது ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. ஏன் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது? எந்த கம்பெனியும் கால்ஃபர் பண்ண மாட்டேங்குது, எந்த இண்டஸ்ட்ரியும் வேலை தர மாட்டேங்குது. என்ன ரீசன்? எந்த இண்டஸ்ட்ரியும் ப்ரொடக்ஷன் அதிகமாக்க மாட்டேங்குது. எந்த இண்டஸ்ட்ரியில் நிறைய ப்ரொடக்ஷன் நடக்குதோ அதுக்கு என்ன தேவை? நிறைய ஆள் தேவை, ஜாப் தருவாங்க. பட் எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் ப்ரொடக்ஷன் கம்மியாக நடக்குது. என்ன ரீசன்? அவங்க ஆல்ரெடி ப்ரொடியூஸ் பண்ணி மார்க்கெட்டில் இருக்கிற எந்த பொருளையும் மக்கள் வாங்க வர மாட்டேங்கிறாங்க. ஸோ மார்க்கெட்டில் ஆல்ரெடி எல்லா இண்டஸ்ட்ரீஸும் உற்பத்தி பண்ண பொருளை இது தீர்ந்து போனால் என்ன பண்ணுவாங்க? இவங்க மறுபடியும் ப்ரொடக்ஷனை அதிகமாக்குவாங்க. ப்ரொடக்ஷன் அதிகமாக்கினா தான் எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும். ஸோ வேர் இஸ் தி மெயின் ப்ராப்ளம்? மார்க்கெட்டில் ஏன் மக்கள் வந்து பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க? காஸ்ட் ஆஃப் லிவிங் அதிகமாகிடுச்சு. அதாவது எந்த பொருள் தொட்டாலும் விலைவாசி அதிகமாக இருக்குது அப்படின்னு எல்லார் வீட்லையும் நம்ம கடைசி 1 இயர்லேயே பேசியிருப்போம். பழ விலை அதிகமாக இருக்குது, வெஜிடபிள் அதிகமாக இருக்குது, எந்த பொருளையும் வாங்க முடியல, என்ன பண்ணுறோம்? ஃபீல் பண்ணுறோம். அகைன் சொல்லலாமா, வாட் இஸ் காஸ்ட் ஆஃப் லிவிங்? இந்தியாவில் இருக்கிற மக்களால் அவங்க மாதம் வாங்குற சம்பளத்தை வச்சுக்கிட்டு கட்டுப்படி ஆக்க மாட்டேங்குது. அந்த சம்பளத்தை வச்சுக்கிட்டு எல்லா பொருளையும் வாங்க முடியல. என்ன ரீசன்? கடைசி 10 வருஷமா மோஸ்ட் ஆஃப் தி மக்களுக்கு அவங்க சம்பளம் அதிகமாகல. அப்படியே அதிகமானாலும் மார்க்கெட்டில் இருக்க விலைவாசிக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குது. ஸோ மக்கள் என்ன பண்ண மாட்டேங்கிறாங்க? பொருள் வாங்க மாட்டேங்கிறாங்க. அதாவது டிமாண்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு. ஸோ இப்போ போயிட்டு ஒரு சாமானிய போயிட்டு ஏன் பொருள் வாங்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்டால் என்ன சொல்கிறாங்க? கையில் காசே தங்க மாட்டேங்குது. ஏதாவது சம்பளத்தில் கொஞ்சம் சேவ் பண்ணாதான் அதை எடுத்து செலவு பண்ணலாம். வர்ற காசெல்லாம் இங்கே செலவாயிடுது. ஒருவேளை எக்ஸ்ட்ரா சம்பளத்தை கொஞ்சம் அதிகமாக்குனா மேபி என்ன பண்ணுவோம்? என்ன பொருள் வாங்கலாம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் சொல்யூஷன் என்ன? மக்கள் கையில் காசு ரொம்ப கம்மியாக இருக்குது. ஒருவேளை காசு அதிகமாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் பொருள் டிமாண்ட் பண்ணுவாங்க, பொருள் தீர்ந்து போயிடும், இண்டஸ்ட்ரி இம்ப்ரூவ் ஆகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஜாப் ப்ராப்ளம் சரியாயிடும். அப்போ மார்க்கெட்டில் ஒரு ஸ்லோடவுன் இருக்கிறதுனால இந்தியாவோட எக்கனாமி எப்படி இருக்குது? ஸ்லோடவுனாக இருக்குது. இப்போ இந்தியாவோட எக்கனாமி இம்ப்ரூவ் பண்ணணும்னா மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணணும். மார்க்கெட்டை இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவலோட சம்பளத்தை அதிகமாக்கணும். அதாவது மக்களோட கையில் காசு எக்ஸ்ட்ரா இருக்கணும். அதுக்கு ஈஸியஸ்ட் வழி என்ன? யாரெல்லாம் வருஷம் டேக்ஸ் கட்டுறீங்களோ, அதாவது உங்களோட 1 இயர் சம்பளம் மாதம் சேர்த்து உங்களோட 1 இயர் சம்பளம் 12 lakhsக்குள்ளே இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல? டேக்ஸ் கட்ட வேணாம். இதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட 1 இயர் சம்பளம் 5 லட்சம் வர இருக்குன்னா நீங்கள் 5% கட்டணும். இல்லை 1 இயர் சம்பளம் 10 லட்சம் இருக்குன்னா 10% கட்டணும். இப்போ இந்தியா முழுக்க நீங்க 12 லட்சம் வரைக்கும் சம்பாரிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு டாக்ஸ் கிடையாது. நீங்க அதை கட்டுற 5% 10% இருக்குல்ல, 5% 10% டாக்ஸ் இருக்குல்ல, அது திருப்பி கொடுத்துருவோம். டாக்ஸை ரிபேட் பண்ணிடுவோம். ஸோ டாக்ஸை ரிபேட் பண்ணதுனால, கட் பண்ணதுனால ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கையில் இருக்கும் எக்ஸ்ட்ரா காசு வந்துருமா? ஸோ கவர்மெண்ட் இஸ் புட்டிங் மோர் மணி ஆன் பீப்பிள்ஸ் ஹேண்ட் த்ரூ டாக்ஸ் கட்டா. மக்கள் என்ன பண்ணலாம்? ஒன்று அந்த டாக்ஸ் அமௌண்ட் காசு இருக்குல்ல 5% 10% போன வருஷம் கட்டினாங்களே, இப்போ இந்த வருஷம் சேவ் இல்லை, அதை சேவ் பண்ணலாம். நீங்கள் சேவ் பண்ணாலும் ஜாலி, இல்லை மார்க்கெட்டில் செலவு பண்ணுறீங்க, நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணாலும் ஜாலி, இல்லை நீங்களே அந்த காசை வந்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சா ஜாலி. ஒரே கல்லில் 3 மாங்காய். நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணினா என்ன ஆகும்? மார்க்கெட்டில் பொருள் தீர்ந்து போயிடும். அப்போ இண்டஸ்ட்ரியில் ஆகும், ப்ரொடக்ஷன் அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகிடும், சக்ஸஸ், எக்கனாமி பூஸ்ட் ஆகிடுச்சு. ஓகே. இல்லை நீங்கள் சேவ் பண்ணுறீங்க பேங்க்கில், உங்களோட சேவிங்ஸில் என்ன ஆகும்? எம்எஸ்எம்இஸ், குட்டி பிஸ்னஸ் கம்பெனிஸ் இருப்பாங்களே, கடைங்க வருவாங்களே பேங்க்கில், அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க? கடன் கொடுப்போம். அவன் என்ன பண்ணுவான்? கடன் வாங்கிட்டு போயிட்டு தன்னோட கடையை ஆரம்பிப்பான். இப்போ என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், எக்கனாமி பூஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் சேவ் பண்ணாலும் காசு நான் எடுத்து என்ன பண்ணுவோம்? கடன் தருவோம். அதோடய பிஸ்னஸ் டெவலப் ஆக போகுது. இல்லை நீங்களே பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ணுவீங்க, உங்கள் பிஸ்னஸ் கால் வைப்பீங்களா? அப்போ எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குதா? அப்போ என்ன ஆகும்? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுனாலே மார்க்கெட் என்ன ஆகும்? டிமாண்டு அதிகமாகிடும். எப்படி பார்த்தாலும் டாக்ஸ் கட் பண்ணுறது வழியாக அந்த காசு இப்படி எக்கனாமியில் பூஸ்ட் ஆக போகுது, எக்கனாமியும் பூஸ்ட் ஆக போகுது. ஸோ வாட் இஸ் தி இந்தியாஸ் மேஜர் ப்ராப்ளம்? மக்கள் கிட்ட செலவு பண்ணுறது காசு இல்லை, மக்களோட டிஸ்போசபிள் இன்கம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது வந்த சம்பளத்தில் டாக்ஸ்க்கெலாம் கொடுத்துட்டு மிச்ச கையில் காசு இருக்கும்ல, அந்த டிஸ்போசபிள் இன்கம் கம்மியாக இருக்குது. இப்போ டாக்ஸ் காசை நீங்களே வச்சுக்கிறதுனால உங்களோட டிஸ்போசபிள் இன்கம், அதாவது நீங்கள் செலவு பண்ண போகிற இன்கம் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். யூ ஹேவ் எக்ஸ்ட்ரா மணி இன் யூர் ஹேண்ட். அப்போ ஜஸ்ட் டாக்ஸ் கட் பண்ணுறது வழியாக பல இம்பாக்ட் ஏற்படுப்பதா? ஸோ திஸ் வில் ஹேவ் மல்டிப்ளையர் எஃபெக்ட். சேவிங்ஸ் அதிகமாகும், லெண்டிங் அதிகமாகும், பிஸ்னஸ் அதிகமாகும், எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாகும், மார்க்கெட்டில் டிமாண்ட் அதிகமாகும். ஸோ பயங்கரமான இம்பாக்ட்ல அன்ஃபேத்தமபிள் ஸ்பர். நீங்கள் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு growth ரேட் அதிகமாக இருக்கும். இது ஆர்டிகல் கொடுத்த கீவேர்ட். இப்போ லாஸ்ட் என்ன பண்ணி தோணும்? லாஸ்ட் இயர் வரைக்கும் ஒருத்தன் 5 லட்சம் சம்பாதிக்கிறானா அவன் டேக்ஸ் கட்டிட்டு இருந்தான் 5% டேக்ஸ். அவன் டோட்டல் அமௌண்ட்ல 5% டேக்ஸ். 10 lakhsனா ஒரு 10% டேக்ஸ். ஓகே. அப்போ அந்த டேக்ஸ்ல யாருக்கு கம்மியாகுது? கவர்மெண்ட்டுக்கு வர வேண்டிய டேக்ஸ் அமௌண்ட் கம்மியாகுது. இப்போ கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் ரெவன்யூ கம்மியாயிடுச்சுன்னா ஃபிஸ்கல் பாலிசி என்ன ஆகுறது? அதாவது பட்ஜெட்ல புண்டு வந்துடும்ல. நம்ம டேக்ஸ்ல வர காசு என்ன பண்றோம்? பட்ஜெட்டுக்கு போடுறோம். பட் கவர்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? நீங்க கவலைப்பட வேணாம், ஆல்ரெடி இருந்த 4.4% ஃபிஸ்கல் டெபிசிட் பற்றாக்குறை 4.4% ஆஃப் ஜிடிபி தான் இருக்கு. இந்த டேக்ஸ் நம்ம என்ன பண்றோம்? ரிபேட் பண்றோம்ல, டாக்ஸ் ஃப்ரீ ஆக்குறோம்ல. அதனால கவர்மெண்ட்டுக்கு ஒரு 1 லட்சம் கோடி அமௌண்ட் லாஸ் தான். 1 லட்சம் கோடி வந்து லாஸ் தான். பட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் அந்த அமௌண்ட் இருக்குல்ல 1 லட்சம் கோடி, அதுக்கான வர வைக்கிறதுக்கு நிறைய பிளான் பண்றாங்க. மார்க்கெட்ல கடன் வாங்குறாங்க, மெனி திங். பட் வாட் இஸ் தி ரியல் இம்பாக்ட்? மக்கள் கையில மோர் மணி, ஜாப் கிரியேஷன் நடக்கலாம், ஸ்மால் பிஸ்னஸ் பீப்புளுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும்.
பேங்க்ல போய் கடன் கேட்கலாம். அண்ட் இது கூடவே கவர்மெண்ட் பண்ண போற இன்னொரு முக்கியமான ஸ்டெப், பிசினஸ் பீப்பிள் அவங்க இன்வெஸ்ட் பண்ற வரைக்கும் வெயிட் பண்ண தேவையில்லை. நாமளும் என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம். ஒரு 20 லட்சம் கோடி கவர்மெண்ட் என்ன பண்ண போகுது, இன்வெஸ்ட் பண்ண போகுது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர், ரோடு போடுறது, ரயில்வேஸ், பிரிட்ஜ் கட்டுறது, ஸ்கூல் கட்டுறது. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக்கும் போது என்ன பண்ணணும், இது எல்லாத்துக்கும் எம்ப்ளாய்மெண்ட் கிடைக்குமா? எம்ப்ளாய்மெண்ட் அதிகமாச்சுன்னா மார்க்கெட் டிமாண்ட் அதிகமாகிடுமா? ஸோ கவர்மெண்ட்டே ஒரு 20 லட்சம் கோடி என்ன பண்ணுது, இன்வெஸ்ட் பண்ணுது. பட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு 11 லட்சம் கோடி என்ன பண்ணுது, டேரக்டா இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு செலவு பண்ணுது. இன்னும் எக்ஸ்ட்ரா ஒரு 5 லட்சம் கோடி வந்து எல்லா ஸ்டேட்டுக்கும் கொடுக்குது. ஸ்டேட் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம்ல, இன்ஃப்ரா ப்ராஜெக்ட், அவங்களோட இன்ஃப்ரா ப்ராஜெக்ட்டுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் காசு தருது. அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்டோட முக்கியமான கம்பெனிஸ் இருக்குல்ல, பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ், அந்த கம்பெனிஸ் என்ன பண்ணுது, கொஞ்சம் காசு இன்வெஸ்ட் பண்ணுது, 5 லட்சம் கோடி. ஸோ டோட்டலாக கவர்மெண்ட் சைடில் ஒரு 25 லட்சம் கோடி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க. அது வழியாகவும் எக்கானமி என்ன ஆகும், பூஸ்ட் ஆகலாம். ஸோ ஃப்ரண்ட் பேஜ் ஆர்டிகல் ஓவர். அகைன் இன்னைக்கு சென்டர் பேஜ் வந்தோம்னா ஒப்பீனியன்லையும் சரி, எடிட்டோரியல் சரி, எல்லாமே பட்ஜெட் அனலைஸ் பண்ணுறாங்க. பட் பட்ஜெட் அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணி ஆகணும்னா எல்லா பேசிக் ஃபேக்ட்ஸும் படிக்கணும். ஸோ February 2 வந்து ஹிந்து நியூஸ் பேப்பர் இருக்குல்ல, February 2 ஹிந்து பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேஜ்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லா ஆர்டிகல்ஸுமே பட்ஜெட் தான், பேசிக் ஃபேக்ட். ஒவ்வொரு செக்டரை பற்றி ஒவ்வொரு லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணி நிறைய ஆர்டிகல் வந்திருக்கு. மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 30+ ஆர்டிகல் இருக்கும். பட் அது எல்லாமே முக்கியம், 1 இயருக்கு தேவைப்படும். அதனால ஃபர்ஸ்ட் அடுத்த ஒரு 3 டேஸில், இன்றைக்கி நான் கவர் பண்ணல, அடுத்த 3 டேஸில் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மெயின் டாபிக்ஸ் எல்லாமே ஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, அந்த எல்லா ஃபேக்ட்ஸும் முடிச்சதுக்கப்புறம் அனலைஸ் பண்ணலாம். ஸோ பேசிக் நியூஸ் ஃபேக்ட்ஸ் எல்லாம் படிக்காமல் டேட்டா அனலைஸ் பண்ணால் அது வந்து இன்னொருத்தவங்க பாயிண்ட் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அது ஒர்க் அவுட் ஆகாது. இந்த 1 இயருக்கு தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் 3 டேஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளைக்கும் அந்த February 2 பேப்பரில் வந்த ஒவ்வொரு நியூஸும் முடிச்சிடலாம். டீட்டெயில்டாக நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், கம்பைலேஷனாக கிரிட்டிக்கல் ரிவ்யூ பண்ணலாம். ஓகே, இப்போ சொல்லுங்கள், எந்த ஸ்டேட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட் முதல் முறையாக இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டது? உத்தரகாண்ட். ஒரு ஸ்டேட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துருச்சுன்னா அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் செய்வாங்க, என்ன ப்ராசஸ் அப்படின்னு ஒரு வீடியோ அன்றைக்கே போட்டிருந்தேன். பட் ஷேர் பண்ணல, இப்போ அட்டாச் பண்ணுறேன். அதை பார்த்துட்டு அதை கடைசியாக பார்த்துருங்க. பட் பேசிக்காக ஒரு பாயிண்ட் தெரிஞ்சுக்கலாம், வாட் இஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஜென்ரலாக உங்களோட பர்சனல் விஷயம் இருக்குல்ல, அதாவது மேரேஜ், நீங்கள் யாரை மேரேஜ் பண்ணிக்க போகிறீங்க, உங்களுக்கு லைஃப் பிடிக்கலாம், டிவோர்ஸ் பண்ண போகிறது, இது எல்லாமே கவர்மெண்ட் மோஸ்ட்லி கண்ட்ரோல் பண்ணாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் முஸ்லீமாக இருக்கீங்கன்னா அது உங்களோட பர்சனல் இஷ்யூ, ரிலிஜியஸ் இஷ்யூ. ஸோ உங்களோட பர்சனல் ஒப்பீனியனை உங்கள் ரிலிஜன் பார்த்துக்கும், இல்லை நீங்களே வச்சுக்கலாம். இதானே. பட் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துருச்சுன்னா உங்களோட எல்லா பர்சனல் மேட்டர்ஸும், மேரேஜ், டைவர்ஸ், இன்ஹெரிட்டன்ஸ், ரைட் டு ப்ராப்பர்ட்டி, எல்லா விஷயங்களும் சட்டப்பூர்வமாக்கிடும், லீகல் ஆகிடும். எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான், பட் ரெஜிஸ்டர் பண்ணணும். ஸோ இதான் பேசிக்ஸ். மற்ற பாயிண்ட்ஸ் நான் கொடுத்துட்டேன், அப்புறம் பார்த்துக்கலாம். இந்த ஐடியாவோட பேசுங்க. இந்த யூனிஃபார்ம் சிவில் கோட்ல ஒரு எக்ஸ்ட்ரா பாயிண்ட் உத்தரகாண்ட்ல வந்திருக்கு. உங்களோட பர்சனல் விஷயத்துல எது வந்துடும், லிவ் இன் ரிலேஷன்ஷிப்பும் வந்துடும். அப்போ நீங்க இப்போ லிவ் இன் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்கன்னா, உத்தரகாண்ட்ல இருக்கீங்கன்னா நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். யார்கிட்ட, கவர்மெண்ட் கிட்ட. January 27, 2025 இருந்து இது இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது. ஓரளவுக்கு யோசிக்க முடியுதா? நீங்க லிவிங் டுகெதரா வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா, உத்தரகாண்ட்ல வாழ்றீங்கன்னா உங்களுக்கு மேபி நாளைக்கு நோட்டீஸ் வரலாம். உங்களோட ரிலேஷன்ஷிப்பை ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ஆன்லைன்லையும் பண்ணலாம், ஆஃப்லைன்லையும் பண்ணலாம். உங்களோட போட்டோ, உங்களோட பேன் கார்டு, உங்களோட ஆதார் லிங்க்டு ஃபோன் கார்டு, நீங்க எங்க வாழ்றீங்க, ரெசிடென்ஸ், ஒருவேளை உங்க வயசு 21 வயசுக்குள்ள இருக்குன்னா பேரண்ட், கார்டியன், எல்லா டீடைல்ஸும் தேவை. லாஜிக் புரியுதுல? உங்களுக்கு 20 வயசு லிவிங் டுகெதர் இருக்கீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரெஜிஸ்டர் என்ன பண்ணலாம், உங்க பேரண்ட்ஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணலாம். ஓரளவுக்கு புரிஞ்சுல? அப்போ யூ நீட் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட் டு லிவ் இன் ரிலேஷன்ஷிப். 2 பேரும் ஒரு வாடகை வீட்டுக்கு போறீங்க, ஸ்டே பண்றீங்கன்னா அந்த வாடகை வீட்டோட இருக்காருல, அவர் சர்டிஃபிகேட் கேட்கலாம். உங்க ரிலேஷன்ஷிப்பை ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்களா, சர்டிஃபிகேட் இருக்கா, சர்டிஃபிகேட் இருந்தா வீடு. யுவர் பர்சனல் ஸ்டேட்டஸ் ஷுட் பி சர்டிஃபைட் பை தி கவர்மெண்ட். இது யாருக்கலாம், எல்லாருக்குமே. நீங்க ஆல்ரெடி இப்போ வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னா அட்லீஸ்ட் என்ன பண்ணி ஆகணும், நீங்க ரீசெண்டாக கட்டின எலக்ட்ரிசிட்டி பில்லு இல்லை வாட்டர் பில்லு அதை ப்ரூஃபாக கொடுக்கணும். இப்போ வீட்டு ஓனருக்கு உங்க ஸ்டேட்டஸ் சொல்லி ஆகணும். ஒருவேளை நீங்க ரெஜிஸ்டர் பண்ணல 10,000 ஃபைன், இல்லைன்னா 3 மாசம் ஜெயில். ஒருவேளை உங்க ரிலேஷன்ஷிப் மறைக்கிறீங்க, ஏமாத்துறீங்க, 25,000 ஃபைன். இப்போ யோசிங்களேன், யூனிஃபார்ம் சிவில் கோட் இந்தியா முழுக்க வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, கவர்மெண்ட் சர்வேலன்ஸ் ஓவர் அவர் பிரைவேட் ரிலேஷன்ஷிப். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் நம்மளோட ஃப்ரீடம் அதிகமாக்கல, பிரைவசியை இன்னும் கொஞ்சம் குறைச்சிருக்கு. ஆர்டிகல் 21 வயலேட் செய்யப்படுகிறது. ஏன் பிரைவசி சொல்றோம்? ஈவன் நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இதுக்கு முன்னாடி நீங்க யாரு கூட லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தீங்க, உங்களோட ப்ரீவியஸ் ஹிஸ்டரியும் சொல்லணும். பாஸ்ட் ரிலேஷன்ஷிப் ஹிஸ்டரி மஸ்ட் பி டிஸ்க்ளோஸ் டு தி கவர்மெண்ட். ஸோ திஸ் இஸ் தி வயலேஷன் ஆஃப் பர்சனல் ஃப்ரீடம். ஸோ ஆர்டிகல் 21 வயலேட் ஆகும்போது நீங்கள் 2 ஆங்கிள் யோசிக்கணும். ஒன்று, இன்ஃபர்மேஷனல் பிரைவசி. உங்களை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குல்ல, அது பிரைவேட்டாக வச்சுக்கலான்ற உரிமை உங்களுக்கு உண்டு. அந்த உரிமை உங்களுக்கு உண்டு. 2வது முக்கியமானது, டெசிஷனல் அட்டானமி. ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் கம்ப்ளீட் ஃப்ரீடம் உண்டு. அவனுக்கு தேவையான முடிவை அவனே எடுத்துக்கலாம். டெசிஷனல் அட்டானமி. பட் பர்சனல் லைஃப் உள்ள கவர்மெண்ட் இன்ட்ரூஷன் பண்ணா, சர்வேலன்ஸ் பண்ணா, ஆட்டோமேட்டிக்கா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு பயப்படுவான். இப்போ அந்த இடத்துல பர்சனல் ஃப்ரீடம் குறைய வாய்ப்பு உண்டு. ஜஸ்டிஸ் KS புட்டசாமி கேஸ்ல சொன்ன தீர்ப்பு. ஸோ ரைட் டு பிரைவசி மீன்ஸ் இன்ஃபர்மேஷனல் பிரைவசி, டெசிஷனல் அட்டானமி ரெண்டுமே இருக்கணும். ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் இது 2 அதிகமாக்குதா இல்லை குறைக்கதான்றதை முடிவு பண்ணணும். அந்த பாட்டம் நியூஸ் பார்த்தீங்களா, உத்தரகாண்ட் அடாப்ட் யூனிஃபார்ம் சிவில் கோட். ஸோ ரொம்ப பியூர்லி எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ சொல்லணும்னா, எந்தெந்த ஸ்டேட்ஸில் யூனிஃபார்ம் சிவில் கோட் இருக்குன்னு எக்ஸாமில் ஒரு குரூப் 2 லெவலில் இல்லை குரூப் 4 லெவலில் இல்லை சென்ட்ரல் லெவல் 1 மார்க் எக்ஸாம் கேட்டாங்கன்னா
இந்த வார்த்தை நான் வச்சுக்க. யூனிஃபார்ம் சிவில் கோடை இது வரைக்கும் எந்த ஸ்டேட்டுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல. ஸோ முதல் முறையாக பண்ணது உத்தரகாண்ட். இது ஒன்று. பட் அனலிட்டிக்கலாக பார்க்கணும்னா இந்த நியூஸை படிங்க. ஏன்னா நமக்கு நிறைய தடவை பார்த்தாச்சு யூனிஃபார்ம் சிவில் கோட்னா என்ன நிறைய பார்த்தாச்சு. பட் அந்த சிவில் கோடு வந்து ஒரு ஸ்டேட்டில் முதல் முறையாக இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது ஒரு ப்ராசஸ் இருக்குல்ல, என்ன சேஞ்ச் நடக்குது, என்ன மாதிரி ரூல்ஸ் போடுறாங்க, அந்த ப்ராசஸ் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதனால உத்தரகாண்ட் பற்றி யூனிஃபார்ம் சிவில் கோட் பற்றி வந்துச்சுன்னா அதை அப்டேட் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொஸ்டின் உங்களுக்கு, ஒரு ஸ்டேட்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்துருச்சுன்னா முதல் சேஞ்ச் என்ன? நம்மளோட பர்சனல் விஷயம் இருக்குல்ல, ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் சில பர்சனல் விஷயம் இருக்குல்ல, மேரேஜ் சம்மந்தப்பட்டது, ப்ராப்பர்ட்டி. இதுக்கப்புறம் உத்தரகாண்டில் இருக்கிற எல்லா கம்யூனிட்டிக்கும் ஒரே லா தான், ஒன் பர்சனல் லா. நீங்கள் எந்த ரிலிஜன் வேணா இருக்கலாம், எந்த கம்யூனிட்டி வேணா இருக்கலாம். இதுக்கப்புறம் மேரேஜ் சம்மந்தப்பட்ட, டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட, ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்டது இல்லை மற்ற பர்சனல் லாஸ் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் முஸ்லீம் பர்சனல் லாஸ் இருக்குல்ல, அதாவது முஸ்லீமில் நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களோட மேரேஜ் எப்படி நடக்கணும், டிவோர்ஸ் எப்படி நடக்கணும், ஹலால், இடாட், தலாக்லாம் சொல்லுவாங்கள்ல, நோட்ஸில் இருக்குது பார்த்துக்கங்க. இது எதுவுமே இம்ப்ளிமெண்ட் ஆகாது ஈவன் இஃப் யூஆர் முஸ்லீம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் 2020 வச்சுக்கலாம், உங்களுக்கு மேரேஜ் நடந்திருக்கு, முஸ்லீம் முறைப்படி மேரேஜ், ஓகேவா, விச் மீன்ஸ் முஸ்லீம் பர்சனலாக பேஸ் பண்ணி மேரேஜ் நடந்திருக்கா. பட் உங்கள் ஸ்டேட்டில் உத்தரகாண்டில் யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்ததுனால உங்கள் மேரேஜ் நீங்கள் அஃபிஷியலாக இந்தியன் கவர்மெண்ட்டில் இப்போ ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். 6 மாதத்தில் இப்போ உடனே ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். இதான் முதல் சேஞ்சஸ். ஸோ அந்த ஸ்டேட்டில் இருக்கிற எல்லாருமே இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட ப்ராப்பர்ட்டி, அவங்க பர்சனல் லாஸ், அதாவது மேரேஜ், டைவர்ஸ், ஏதாவது மார்ச் 26, 2010 இதுக்கப்புறம் உங்கள் மேரேஜ் நடந்துருந்துச்சுன்னா எல்லா மேரேஜையும் 6 மாதத்தில் ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும். ஸோ கம்ப்ளீட் சேஞ்ச். இதுக்கப்புறம் உங்கள் மேரேஜை வந்து ரெகக்னைஸ் பண்ண போகிறது ஒரு லா, யூனிஃபார்ம் லா. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உத்தரகாண்டில் நீங்கள் மேரேஜ் பண்ணுறீங்க அப்படின்னா இதுக்கப்புறம் ஃபியூச்சரில் 2 மாதத்தில் 60 நாளில் உங்கள் மேரேஜை ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும், ஈவன் இஃப் யூஆர் முஸ்லீம். அண்ட் உங்களுக்கு தெரியும்ல உத்தரகாண்டில் ட்ரைப்ஸ் இருக்காங்க, அதனால சில எக்ஸப்ஷன்ஸ். ஷெட்யூல் ட்ரைப்ஸ் பண்ண தேவையில்லை. அண்ட் உத்தரகாண்ட் ஸ்டேட்டை விட்டு வெளியே போயிட்டீங்க, நீங்கள் மைக்ரேட் ஆகி போயிட்டீங்கன்னா தேவையில்லை. இப்போ திடீர்னு எல்லாரும் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது கஷ்டம் இல்லை. இப்போ ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் உருவாக்கு, எல்லாம் சேஞ்சஸ். அட்மினிஸ்ட்ரேஷனாக எப்படி இல்லைன்னா சேஞ்ச் நடக்குதுன்னு சொல்கிறேன். ஆன்லைனில் ஒரு போர்ட்டல் இருக்குது, கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் போர்ட்டல். அதில் உங்கள் மேரேஜ், டிவோர்ஸ், ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் என்ன பண்ணுவீங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். லாங்குவேஜ் பற்றி கவலைப்பட வேணாம். என்ன ரீசன், டெக்னாலஜி மாறி போச்சு, ஏஐ இருக்குது, 22 லாங்குவேஜ்லையும் கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஸோ யூனிஃபார்ம் சிவில் கோட் அப்ளைஸ் டு ஆல் ரெசிடென்ட்ஸ், சிட்டிசன்ஸ் கிடையாது, ஆல் ரெசிடென்ட்ஸ் இன் உத்தரகாண்ட் எக்ஸப்ட் ட்ரைப்ஸ். அண்ட் உங்களுக்கு இதில் பாசிட்டிவ் எப்படி தெரியுங்களே, நிறைய பார்த்தாச்சு. பாசிட்டிவ் கவர்மெண்ட் என்ன சொல்லும், மைனாரிட்டி ரிலிஜனில் கம்யூனிட்டியில் இருக்கிற ஒரு உமனுக்கு ரைட்ஸ் இருக்காது, மேரேஜில் பெரிய ரைட்ஸ் இருக்காது. இப்போ அவங்களுக்கும் ஈக்குவாலிட்டி கிடைக்க போகுது. ஏன்னா கவர்மெண்டோட ரூல்ஸ் எல்லாரும் ஒரே மாதிரி பார்க்கும். அப்போசிஷன் பாயிண்ட் ஆஃப் என்ன சொல்லும், மைனாரிட்டிக்கு என்ன ஆகுது, ரைட்ஸ் ப்ரிவிலேஜ் குறையுதில்ல. எஸ். ஸோ இது யாரோட ட்ரீம், இது மோடியோட ட்ரீம், பிஜேபியோட ட்ரீம் சொல்லலாமா. ஸோ ஒரு ஸ்டேட்டில் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாங்க, அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது, த்ரூ அவுட் இந்தியா என்ன பண்ணுவாங்க, ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. ஸோ உத்தரகாண்டோட சிஎம் சொல்லியிருக்கார், ஐ எம் கான்ஃபிடென்ட் that this stream of equality emanating from the Uttarakhand will irrigate the entire country in the near future. A beginning of new era of equality and harmony. எல்லாருக்கும் ஒரே லா, ஸோ ஈக்குவாலிட்டி. ரீசெண்டாக அமெரிக்காவோட பிரசிடென்ட் ட்ரம்ப் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் கொண்டு வந்தார். அந்த நியூஸை பார்த்தீங்களா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்டேட். ஹூ இஸ் அமெரிக்கன், யாருக்கு அமெரிக்காவோட குடியுரிமை தரலாம். இந்த ஒரு சின்ன எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் ஒட்டுமொத்த கம்ப்ளீட் டெஃபினேஷனே மாற்றிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ், இது அமெரிக்காவில் ஒரு குழந்தை பிறக்குது. அமெரிக்காவில் அது பிறந்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை யாரு, அமெரிக்கன். எதை பார்க்க வேணாம், அந்த குழந்தையோட பிளட் பார்க்க வேணாம். அதாவது அந்த குழந்தையோட அப்பா அம்மா எந்த ரத்தம், எந்த ஊர், அந்த அப்பா அம்மா எந்த குடிமகன், அமெரிக்கனா இல்லை இந்தியனா, அதெல்லாம் பார்க்கவே தேவையில்லை. அவங்க அப்பா அம்மா யாருன்னா இருக்கலாம். பட் ஒரு குழந்தை அமெரிக்கா மண்ணில் பிறந்துச்சுன்னா ஜஸ்ட் சாயில மட்டும் பாருங்க, அமெரிக்காக்குள்ளே பிறந்திருக்கு, ரீஜனாக பிறந்திருக்கனாலே அமெரிக்கா. ஸோ அமெரிக்கா மட்டும் கிடையாது, நார்த் அமெரிக்கா, லாட்டின் அமெரிக்கா, ஆல்மோஸ்ட் எல்லா கண்ட்ரியும் ஃபாலோ பண்ணுற முக்கியமான டெஃபினேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப், ஜஸ்ட் சாலி. இந்த ஐடியா வந்து என்ன பண்ணியாச்சு, இப்போ ட்ரம்ப் ஆர்டர் என்ன பண்ணுது, ஷிஃப்ட் பண்ணுதா. இதுக்கப்புறம் அமெரிக்காவில் குழந்தை பிறந்தனால மட்டும் அவங்க அமெரிக்கன் ஆகிட முடியாது. ரத்தத்தை பாருங்க, அந்த குழந்தையோட பேரண்டோட பிளட் பாருங்க, அந்த பேரண்ட் என்ன பண்ணிருக்கணும்னா அமெரிக்கனா இருக்கணும். அதாவது அந்த குழந்தையோட அப்பா அம்மாவும் அமெரிக்கன் சிட்டிசனா இருக்கணும், அட்லீஸ்ட் கிரீன் கார்டு இருக்கணும். அது இருந்தால் தான் அந்த குழந்தையும் அமெரிக்கன். ஸோ ஜஸ்ட் அமெரிக்காவில் பிறந்தால மட்டும் அமெரிக்கன் ஆகிட முடியாது. உங்களோட பிளட்டை செக் பண்றோம், பிளட் பியூரிட்டி முக்கியம். ஜஸ்ட் சாங்குவினஸ், அந்த குழந்தையோட பிளட் ரிலேஷனை பாரு. ஸோ இந்த ஒரு சின்ன ஷிஃப்ட் தான் யூஎஸோட இமிகிரேஷன் சிஸ்டத்தையே மாற்ற போகுது. அதை பற்றி பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்தியாவில் என்ன மெத்தட் ஃபாலோ பண்ணுறோம், ஜஸ்ட் சாலியா, ஜஸ்ட் சாங்குனஸா, கம்ப்ளீட்டாக இந்தியன் பாலிட்டியோட சிட்டிசன்ஷிப் ஃபுல் கிளாஸும் நான் யூடியூப்ல போட்டிருக்கேன், அது ஃப்ரீ டைமில் பாருங்க. இப்போ ஷார்ட்டாக சொல்லிடுறேன். இந்தியாவில் ஜஸ்ட் சாலி, ஜஸ்ட் சாங்குனஸ் ரெண்டுமே ஃபாலோ பண்ணப்படுது. ஃபார் எக்ஸாம்பிள் இது இந்தியாவில் ஒரு குழந்தை பிறக்குது. எப்போ, ஜூன் 1987க்கு முன்னாடி பிறக்குது. அப்படி பிறந்துருந்துச்சுன்னா அவங்க அப்பா அம்மா யார் வேணா இருக்கலாம். அந்த குழந்தை இந்தியாவில் பிறந்ததுனாலே அந்த குழந்தைக்கு இந்தியன் குடியுரிமை கொடுத்துடலாம். அப்போ எதை பார்க்குறோம், அந்த குழந்தையோட பர்த் பிளேஸ் பார்க்குறோம், மண்ணை பார்க்குறோம். இந்தியா மண்ணில் பிறந்துருச்சு, ஜஸ்ட் சாலி, ஓகே. பட் அது மாறுது. ஒருவேளை இந்த குழந்தை 1987 பிறக்குது, ஜூலை 1987க்கு அப்புறம் பிறக்குது அப்படின்னா நீ இந்திய மண்ணில் பிறந்திருந்தா மட்டும் பத்தாது. என்ன பண்ணணும்,
அட்லீஸ்ட் அந்த குழந்தையோட அப்பா இல்லை அம்மா யாராவது ஒருத்தவங்களா சின்ன இருக்கணும், இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த குழந்தைக்கு என்ன கிடைக்கும், இந்தியன் சிட்டிசன் கிடைக்கும். இப்போ எதுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம், ஜஸ்ட் சாங்குனிஸுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டோம். அப்போ நம்மளோட ஹிஸ்ட்ரியில் ஜஸ்ட் சால் இருந்திருக்கு. பட் இந்தியாவில் இந்த ஜஸ்ட் சாங்குனிஸ் இருக்குல்ல, அந்த குழந்தையோட பிளட்டை பார்க்குறோம்ல, அது இன்னும் ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் டிசம்பர் 2004 அப்புறம் என்ன ஸ்ட்ரிக்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் ஒரு குழந்தை இந்தியாவில் பிறக்குதுன்னா அது மட்டும் பத்தாது, அந்த குழந்தையோட 2 பேரண்ட்ஸுமே இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். ஸோ போத் பேரண்ட் மஸ்ட் பி அன் இந்தியன் சிட்டிசன். ஸோ வாட் இஸ் அல்டிமேட் எய்ம்? வருஷங்கள் அதிகமாக இந்தியாவுக்குள்ள நிறைய மைக்ரன்ஸ் உள்ள வராங்க, இல்லீகல் மைக்ரன்ஸ். இப்போ அவங்களுக்கு இந்தியாவோட குடியுரிமை கிடைக்காம இருக்கிறதுக்கான ஒரு ஐடியா. சரி, ஆக்சுவலாக இந்த அப்டேட் கூட ஓகேங்க, ஏன்னா இது வந்து ஒரு பொலிட்டிக்கலாக இல்லீகல் மைக்ரன்ஸ் வராமல் இருக்கிறாங்க, தடுக்கிறதுக்கு பண்ணுறாங்க. பட் இதோட முக்கியமான அப்டேட் 2004 கிடையாது, 2019 அப்புறம் ஒரு முக்கியமான அப்டேட். யார் இந்தியன், யாருக்கு சிட்டிசன்ஷிப் தரலாம் அப்படின்றது முதல் முறையாக ரிலீஜனை வச்சு முடிவாகுது. ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் ஹிஸ்டரி. நீங்க ஒரு ஹிந்துவா இருக்கீங்க, இல்ல சீக்கா இருக்கீங்க, இல்ல புத்திஸ்டா இருக்கீங்க, இல்ல ஜெயின், இல்ல பார்சி, இல்ல கிறிஸ்டியன், நீங்க இந்தியாக்குள்ள இல்லீகலா வந்திருந்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும், குடியுரிமை கிடைக்கும். பட் என்ன வரக்கூடாது, முஸ்லீமா இருக்கக்கூடாது. ஸோ 2014 முன்னாடி நீங்க எப்போ வேணா இந்தியாவுக்குள்ள வந்திருக்கலாம். எங்க இருந்து, பக்கத்துல இருந்து, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ்ல இருக்குல்ல, அந்த கண்ட்ரி வந்திருக்கீங்க, இந்த ரிலிஜன்லேருந்து வந்திருக்கீங்க, இல்லீகலாக வந்திருந்தாலும் உங்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்படும். இந்தியாவோட அப்டேட். ஓகே, இப்போ அகைன் அமெரிக்கன் இஷ்யூ பார்க்கலாம். ட்ரம்ப்போட எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர், இதை வந்து அமெரிக்காவோட ஃபெடரல் கோர்ட் எப்படி பார்க்குது? ட்ரம்ப்போட ஆர்டர் வந்து இட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல், அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனுக்கு எதிரானது. அதனால அந்த ஆர்டர் என்ன பண்றோம், ஹோல்டு பண்றோம். என்ன ரீசன்? 1868 அமெரிக்கன் கான்ஸ்டியூஷனை 14th அமெண்ட்மெண்ட். அப்போ என்ன முடிவு பண்ணியாச்சு, ஆல் தி பர்சன்ஸ் பார்ன் இன் அமெரிக்கா ஆர் யூஎஸ் சிட்டிசன்ஸ். இது அகைன் ரீஅஃபர்ம் பண்ற மாதிரி 1898 மறுபடியும் ஃபெடரல் கோர்ட், ஆல் த சில்ட்ரன் பார்ன் இன் தி யூஎஸ் ஆர் சிட்டிசன்ஸ் நோ மேட்டர் ஆஃப் தயர் பேரண்ட்ஸ் நேஷனாலிட்டி. பேரண்ட்ஸோட நேஷனாலிட்டி பார்க்கக்கூடாது. எந்த குழந்தைங்கனாலும் அமெரிக்காவில் பிறந்துருந்துச்சுன்னா தே ஆர் ஆல்சோ யூஎஸ் சிட்டிசன். அப்போ இந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஆர்டருக்கு எதிராக இருக்கிறதுனால, யாரோட ஆர்டர், ட்ரம்ப்போட ஆர்டர் எதிராக இருக்கிறதுனால அதை ஹோல்டு பண்ணலாம். ஸோ யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இந்த விஷயத்தை எப்படி பார்க்கணும்னா ஒரு 3 ஆங்கிள் பார்க்கணும். ஒன்று, அமெரிக்காக்குள்ள இந்தியன்ஸ் போயிருப்பாங்க இமிகிரண்ட் ஃபேமிலிஸ். இப்போ அந்த ஃபேமிலியில் ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அந்த குழந்தையோட ஸ்டேட்டஸ் என்ன, இது ஒன்று. ரெண்டாவது முக்கியமானது, ஃபர்ஸ்ட்டை விட குளோபல் மைக்ரேஷன். மீனிங் புரிஞ்சா? அதாவது இப்போ அமெரிக்கா பண்ண மாதிரியே எல்லா கண்ட்ரியும் தன்னோட குடியுரிமையை மெத்தடை மாற்றுச்சுன்னா என்ன ஆகும்? அப்போ என்ன பண்ணி ஆகணும், வாட் இஸ் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு டெஃபினேஷனை வந்து ஒரு கண்ட்ரி லெவலில் வைக்கிறது கரெக்டாக இல்லை இன்டர்நேஷனல் வைக்கணுமா? இன்டர்நேஷனல் லா தேவையா? ஒரு காமன் இன்டர்நேஷனல் லெவல் ரூல்ஸ் இருக்குல்ல, அதை ஃபாலோ பண்ணலாமா? இந்த ஆங்கிள் நீங்கள் யோசிக்கணும். நெக்ஸ்ட், இன்னைக்கு ஃப்ரண்ட் பேஜில் இருக்கிற இந்த இந்தியா சைனா நியூஸ் இருக்குல்ல, சில பேசிக் அப்டேட் தான் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டிய முக்கியமான பாயிண்ட், இந்த நெக்ஸ்ட் 1 இயரில் நியூஸ் பேப்பரில் எப்பெல்லாம் இந்தியா சைனா நியூஸ் வருதோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் என்ன ரீசன்னா, யூஸ்வலாக நம்ம மெயின்ஸில் இருக்குது, அது ஓகே. இந்தியாவும் சைனாவும் தன்னுடைய டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் ஆரம்பிச்சு இந்த இயரோட 75 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு தெரியும்ல, யூபிஎஸ் என்ன பண்ணும், ஒரு 50 இயர்ஸ் இல்லை 25 இயர்ஸ் இல்லை 75 இயர்ஸ் ஒரு மைல் ஸ்டோன் நடக்குதுன்னா அந்த டாபிக் பற்றி கேட்பாங்க. ஸோ யூஸ்வலாகவே மெயின்ஸில் இந்தியா சைனா படிக்கணும். அண்ட் இந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆகுது. ஸோ சென்டர் பேஜில் வர்ற அந்த எவல்யூஷன் இருக்குங்களே, இந்தியா சைனாவுக்கு நடக்கிற கான்ஃப்ளிக்ட் என்ன, ரெசல்யூஷன் என்ன, என்னென்ன சரியாக இருக்குது, அதெல்லாம் வேல்யூ அடிஷனாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆர்டிகிள் இருந்து 2-3 பாயிண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாட் இஸ் தி அப்டேட்? இந்தியாவும் சைனாவும் சில முக்கியமான முடிவுகள் எடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், 2 கண்ட்ரிக்கு நடுவில் டைரக்ட் ஃப்ளைட் அகைன் ரீசூம் பண்ணியிருக்காங்க. அகைன் 2 கண்ட்ரிக்கு நடுவில் ட்ராவலர்ஸ் வருவாங்களே, ட்ராவலர்ஸ்க்கான விசா ப்ராசஸிங் ஈஸியாக இருக்காங்க. அப்புறம் பில்கிரிம் சென்டர், மன்சரோவர் யாத்ரா, அதை அகைன் ரீஓப்பன் பண்ண அக்செப்ட் பண்ணியாச்சு. 4வது முக்கியம், எந்த ரிவர் சைனாவுக்கும் இந்தியாவுக்கும் ஷேரிங்காக ஓடுதோ அதை என்ன சொல்லுவோம், டிரான்ஸ் பார்டர் ரிவர் சொல்லுவோமா? அதை பற்றின டிஸ்கஷன் உருவாக்கலாம், 2 கண்ட்ரிஸ் சேர்ந்து முடிவாக்கலாம். அது ஒன்று. அந்த வாட்டர் சம்பந்தப்பட்ட டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கலாம், ஷேர் வாட்டர் ரிலேட்டட் டேட்டாஸ். ஸோ இவ்வளோ முடிவுகள் யார் எடுத்தது? 2 ஃபாரின் மினிஸ்டர், சைனாவோட வைஸ் ஃபாரின் மினிஸ்டர், அப்புறம் இந்தியாவோட ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ் மீட்டிங்ல அக்செப்ட் பண்ணாங்க. ஸோ திஸ் அலைன்ஸ் வித் தி 75th anniversary ஆஃப் இந்தியா சைனா ரிலேஷன்ஸ். ஸோ இந்த வேல்யூ அடிஷன் நோட் பண்ணிக்க. ரீசென்ட்லி இந்தியா சைனாவோட டைஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன அப்படி மைண்டில் எங்கேயாவது ஒரு ஃப்ளோ சார்ட்லையோ ட்ராயிங் பண்ணணும்னா, ரெஸ்யூமிங் தி டைரக்ட் ஃப்ளைட், விசா ப்ராசஸிங், வாட்டர் ஷேரிங் டேட்டா, இதை எழுதிக்கலாம். அடுத்து என்ன பண்ணுவோம், வே ஃபார்வர்ட் எழுதுவோம்ல, என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணலான்னு அந்த பாயிண்ட்ஸ் அடியில் கொடுத்துருக்காங்க. சைனா கிட்ட இருக்கிற ப்ராப்ளம் என்ன, அதாவது சைனா இந்தியா பற்றி என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஒரு சைனீஸ் கம்பெனி இந்தியாவில் இன்வெஸ்ட் பண்ண வந்துச்சுன்னா அந்த சைனீஸ் கம்பெனி மட்டும் இந்தியா என்ன பண்ணுது, தனியாக என்ன பண்ணுது, ஹோம் மினிஸ்ட்ரி செக் பண்ணி கிளியரன்ஸ் கொடுக்குது. ஸோ அந்த ஹோம் மினிஸ்ட்ரி கிளியரன்ஸ் வந்து அவங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. அது ஒன்று. அண்டு முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற சைனீஸ் டெலிகாம் கம்பெனிஸ் இருக்குல்ல, அந்த கம்பெனிஸில் மட்டும் என்ன ஆகுது, ரைட் நடக்குது. அட் தி சேம் டைம் சைனாவோட பிஸ்னஸ் பீப்புள் இந்தியாவுக்கு வராங்கன்னா அவங்களோட விசா ரெஸ்ட்ரிக்ஷன் அதிகமாக இருக்குது. இந்த 3 வந்து இந்த ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் அதெல்லாம் வருது. எஸ், 3மே தான். டெலிகாம் கம்பெனிஸும் சரி, சைனீஸ் இன்வெஸ்ட்மெண்ட், பிஸ்னஸ் என்ன கொஞ்சம் ஃப்ரீயாக சொல்கிறாங்களா? ஓகே. இந்தியோட கன்சர்ன் என்ன, சில முக்கியமான ஃபார்மாசியூட்டிக்கல் இன்கிரீடியன்ஸை வந்து இம்போர்ட் பண்ண முடியல, இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, அது சரி பண்ணணும். அண்ட் முக்கியமான மெஷின்ஸ், டனல் போரிங் மெஷின்ஸ் நம்ம கேட்டிருக்கோம், டிலே ஆகுது. ஸோ இது வந்து ரொம்ப 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 கம்மி பாயிண்ட்ஸ் தான். ஓகேவா, ஜஸ்ட் வாட்ச் பண்ணுங்க. இதோட நிறைய முக்கியமான ட்ரேட் டிஃபரன்ஸ்லாம் இருக்குது. பட் இந்த ஆர்டிகல் கொடுத்தாலே பார்த்துங்க. ஓகேவா. ஸோ இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் ஃபார்மாசியூட்டிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அண்ட் இந்தியா வந்து ஒரு மிஷின் கேட்டிருக்கு, மைண்டில் வச்சுக்க. அண்ட் சைனீஸ் வந்து என்ன ஆசைப்படுறாங்க,
தன்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ஈஸியாக எடுக்கணும் ஆசைப்படுறாங்க. கரெக்டாக. அடுத்து அகைன் இதெல்லாம் எப்போ ஓப்பன் ஆகும்? 2025 ஷங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷன் சைனாவோட தமிழ் நடக்கும் போதில் ஸோ அகைன் அப்டேட் வந்துட்டே இருக்கும். அதில் மிச்சதெல்லாம் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் அகைன் 2 பாயிண்ட் ரிமைண்ட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், பட்ஜெட் பற்றி வந்த ஆல் பேசிக் நியூஸஸ் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் 3 டேஸில் கவர் பண்ணலாம். ப்ளஸ் பட்ஜெட்டை பற்றி கிரிட்டிக்கலி அனலைஸ் பண்ணுற ஹிந்து ஆர்டிகல்ஸ் எல்லாத்தையுமே 3 டேஸ்க்கு அப்புறம் முடிக்கலாம். இது ஒன்று. ரெண்டாவது, நியூஸ் பேப்பர் சிம்பிளிஃபைட் வீடியோவில் கண்டினியூ பண்ணுறதுல எனக்கு ஒரே ஒரு பிரச்சனைனா, வழக்கமாக சொல்கிறேன், ஆர்ட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். எல்லா நியூஸும் கரெக்டாக முடிக்கணும், மிஸ் பண்ணுறக்கூடாது. அதனாலே ஒரு வீடியோ போடுவேன், ஒரு 10 மினிட்ஸ் இருக்கும், பட் ஃபுல்லாக முடிக்க முடியல விட்டுருவேன். பட் இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் மெசேஜ் பண்ணாங்க, ஸோ அது வேலிடே தோணுச்சு, அதனால் சொல்கிறேன். ஈவன் இஃப் இட் இஸ் 15 மினிட்ஸ் வீடியோ, அதை ஷேர் பண்ணிவிடுங்க. எதுவுமே போடாமல் இருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 2 நியூஸ் ஷேர் பண்ணாலும் இட் இஸ் ஓகே சொன்னாங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் கவர் பண்ணி போட்டுறேன். ஒருவேளை கவர் பண்ண முடியலன்னா எவ்வளோ முடிச்சிருக்கணும் அதை ஷேர் பண்ணிடுறேன். நான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வருதுல, அந்த கிளாஸ் பெண்டிங் டாபிக்ஸ் இருக்குது, கவர் பண்ணிருக்கேன். ஸோ அதை ப்ரையாரிட்டி வச்சதுனால கொஞ்சம் டிலே ஆகுது. பட் இந்த ஐடியா நான் ஃபாலோ பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் பேப்பர் சிம்பிளிஃபைட் வீடியோ இனிமேல் கண்டினியூவாக வரும்.